சார் இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு சிறப்பு அம்சம் இதுல. இப்ப வழக்கமா நானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல, மக்கள்ல இருந்து சில பேர் கேள்வி கேட்க போறாங்க, கட்சிக்காரங்க கிடையாது. இந்த திட்டத்திற்காக தொடர்ந்து போராடக்கூடியவர்கள். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, நிறைய அதோட தொடர்ச்சி தான், அதோட தொடர்ச்சி, அதோட தொடர்ச்சி, அதோட தொடர்ச்சி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஷாம் நீங்க தொடருங்க. தேர்தல் பயணத்துடைய நாமக்கல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. வந்திருக்கக்கூடிய கட்சியுடைய பிரதிநிதிகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். அதே போல தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விவாதத்துல அமைதியா எல்லாருடைய கருத்துக்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிலையில பொதுமக்களுடைய பிரச்சனைகள் சார்பா அவங்களே சில கேள்விகளை கட்சியுடைய பிரதிநிதிகிட்ட வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதுல விவசாய சங்கத்துல இருந்து ஒரு ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க. அதோட தொடர்ச்சி தான். வெயிட் பண்ணுங்க. கேள்வி பதில் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன செக்மெண்ட் தான். ஐயா வாங்க, இங்க வாங்க. கேள்விகள் இங்க இருக்கக்கூடிய 3 பேர்ல யாரை நோக்கி வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்ல 3 பேருக்கும் சேர்த்தே கூட இருக்கலாம். ஆனா தனி நபர் தாக்குதலோ அல்லது ஒரு கட்சியை வன்மத்தோட குறிவைப்பதோ அனுமதிக்க முடியாது. அந்த கேள்வி ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சார் யாரும் அதுக்கு பதில் சொல்ல வேணாம். நியாயமான கேள்வியா இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு பயனுள்ள கேள்வியா இருந்துச்சுன்னா அனுமதிக்கப்படும். நீங்க தொடரலாம். ஐயா வணக்கம். உங்களுடைய பெயர், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்விகள் யாருக்கு, என்ன கேள்வி சுருக்கமா? நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியை சேர்ந்தவங்க. நாங்க நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து 2021 இருந்து இன்றைய காலகட்டம் வரை நாமக்கல் மாவட்டத்தினுடைய வளையப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் பகுதியில் தமிழக அரசு சிப்காட் அமைப்பதற்காக 803 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி 2001 தொடர்ந்து விவசாயிகளுக்கு பல்வேறு இன்னல்கள் நிகழ்த்தி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில நாங்கள் மிகப்பெரிய ஒரு இயக்கங்கள் கூட அவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்க முடியாது. இதுவரை 170 போராட்டங்களையும் 550 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தையும் நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த பகுதியில் விவசாயிகள் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அங்க சிப்காட் கொண்டு வரக்கூடாதுங்கிறதா உங்களோட கேள்வி? ஆமா, விவசாய நிலத்தை அழிச்சு அதனே அக்கா நீங்க சொல்லுங்க. இப்ப போன வருஷம் நினைக்கிறேன் சீமானவர்கள் கூட. ஒரே நிமிஷம் வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க. அதாவது தமிழக முதல்வர் இதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஒரு வார்த்தை சொன்னார் பிரச்சாரத்தின் போது, விவசாயிகளுடைய 1 சென்ட் நிலத்தை எடுப்பதற்கு கூட விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இப்பொழுது விவசாயிகள் அனைவருமே குண்டாசல் கைது செய்யப்படுறாங்க. அது நெஞ்சில ஈட்டி பாய்க்கிற மாதிரி இருக்கு. அதனால எங்களுக்கு 3 உங்க கேள்வி பதிவாயிடுச்சு. அக்கா நீங்க சொல்லுங்க. இப்ப சீமானவர்கள் கூட இந்த போராட்டத்துக்காக தான் சிப்காட் அங்க அமைக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க தொடருங்க. அதுல என்ன குற்றச்சாட்டு, இப்ப என்ன விஷயம் இருக்கு சொல்லுங்க. நீங்க அதுக்கு என்ன தீர்வு தரீங்க? ஏன்னா நாமக்கல் மாவட்ட பொறுத்தவரைக்கும் படித்த இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க. கட்டாயமா இங்க தொழிற்சாலை தேவை, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த இடம் தேவையா இல்லையாங்கிறது மட்டும் தான் இங்க விவாதமா மாறுது. நீங்க அதை பத்தி பேச சொல்லுங்க. ஆனா இது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில தான் இந்த சர்வே எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 820 ஏக்கர் தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்காக அரசாங்கத்தால தனி தாசில்தார் வச்சு இந்த சர்வே எடுக்கப்பட்டுச்சு. இதுல மக்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, சுமார் 15 ஆண்டு காலமா இந்த விவசாய நிலம் விவசாயத்துக்கே உட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலியா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணாங்க. அத அரசாங்கத்திட சமர்ப்பிச்சாங்க. அதன் அடிப்படையிலே இது இங்க நாமக்கல் மோகனூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர். எதுக்காக அப்படின்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம், மேல்மா சிப்காட், திருவண்ணாமலை, வளையப்பட்டி சிப்காட், இதுக்காகலாம் சிப்காட் அமைக்க, தொழிற்பேட்டை அமைக்க 50,000 ஏக்கர் தமிழக அரசால கையகப்படுத்தி சர்வே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வளையப்பட்டி பகுதி மோகனூர்ல ஏதாவது தரிசு நிலங்கள் ஏதாவது இருக்கா, விவசாயம் செய்யாமல் இருக்கா, அங்க தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கான காரணம் என்ன? விவசாயிகள் சொல்றது என்னன்னா, அதுக்கு நதிநீர் கரை போட்டான் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு, சிற்றாறு ஒண்ணு இருக்கு. அதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய ஏரிகள் நீர் வள ஆதாரம் பெறுது, நிலத்தடி நீர் மேம்படுது. அதன் காரணமாக விவசாயம் செழிப்பாக வளரக்கூடிய ஒரு இடத்தில் ஏன் தொழிற்பேட்டை வேணும்? விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விவசாயம் பண்றோம் சார், ஏன் சார் அந்த இடத்துல கொண்டு தொழிற்சாலை கொண்டு வரீங்கன்றாங்க. நீங்கள் பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சியில இருந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், நீங்க அதை தடுக்க போறீங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது நியாயம் சொல்றீங்களா? உங்க சைடு என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. உறுதியாக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் அந்த சிப்காட் திட்டம் கைவிடப்படும். அது மட்டுமல்ல வெட்டினரி காலேஜில் தோல் 17 தொழிற்சாலையை கொண்டு வருவதாக அரசு அறிவித்திருக்கின்றது. அது இந்த நகரப்பகுதி மக்களுக்கு குடிநீரிலே நிச்சயமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியமாக அது அசுத்தப்படம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தடுக்கப்படும். இப்ப ஏற்கனவே நீங்கள் கேட்டீர்கள், நீங்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரா இருந்தீங்க, இந்த தொழிற்சாலை இங்க பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே அதிக தொழிற்சாலை இருக்கிறது நமது மாவட்டம் தான். ஸ்பின்னிங் மில்லு, பவர் லூமு, அதே போல ஒவ்வொரு துறையிலே லாரி ரிக்கு என்று இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது.
தொழில்துறை வர வேண்டும், எந்த தொழிலாவது வர அது வேண்டும் என்று படித்தவர்களுக்கான சொன்னால், வேலை இல்ல, கிடையாது நீங்க இல்ல. முதல்ல சொன்னீங்க தொழில வந்து நீங்க தொழில்துறை அமைச்சா இருந்தீங்க, இங்க வேலை வாய்ப்பு ஒரு அப்பெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமையே நாமக்கல் மாவட்டத்துல இல்ல. முதல்ல அதை 2011 இருந்து 21 வரைக்கும் அது மாதிரி நாமக்கல் நிலைமையில மாவட்டத்துல வேலை வாய்ப்பு சொன்னா பிரச்சனையே அவரு இல்ல. குரல் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அவர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதை வேற வழி இல்லாம சொல்றாரு ஒழிய, நான் சொல்லுவது இந்த 2 திட்டமும் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் சரி, விவசாயிகள் வந்து எவ்வளவு நாள் போராடுறாங்களே, விவசாயிகள் எவ்வளவு நாள் போராடுறாங்களே, அதிமுக ஏன் போராடல? யார் சொன்ன போராடுறீங்களா? அவரும் போய்க்கிறாரு, நாங்களும் போய்க்கிறோம், அவரும் போயிருக்காரா? எல்லாரும் போய்க்கிறோம். சார் இப்ப நீங்க சொல்லுங்க சார், விவசாயிகள் இந்த போராட்டம் வேணாம்னு சொல்லி ஆனா திட்டத்தை தடுத்து நிறுத்தின பாடு இல்ல, எல்லாருமே போயிருக்கோம். ஆனா ஆட்சியில் இருக்கிறவங்களால சரி, தடுத்து சார் நிறுத்த என்ன முடியல. சொல்றாருன்னு கேட்டுட்டு வந்துரும். போராடுறவங்களையும் நிறுத்த முடியல. ஒரு வார்த்தை ஆட்சியில் கேட்டு இருக்கிறவங்க தானே செய்ய முடியும். முன்னாடி அதான் நாங்க செஞ்சிருக்காங்களே. ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பா கைவிடுவோம்னு சொல்றோம். சரி சார் நீங்க சொல்லுங்க சார். இப்ப விவசாயிகள் வந்து அது விவசாயம் செய்யக்கூடிய இடம்னு சொல்றாங்க. நாங்க பல ஆண்டா விவசாயம் செஞ்ச இடத்த அது விவசாயம் செய்ய தகுதியற்ற இடம்னு சொல்லி போலியா சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா? திரு பாலு அவர்களோடு அதிகமாக போராட்டத்திலே உடனிருந்து போராடியவன் நான். அது என்னங்கிறது எனக்கு தெரியும். பல நேரங்களிலே விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திலே, மாவட்ட ஆட்சியரகத்திலே அவரோடு அமர்ந்து நாங்கள் இதற்கு எதிரான குரலை அங்கே கொடுத்திருக்கின்றோம். இந்த 5 வருஷத்திலேயே சார்? ஆமா, ஆளுங்கட்சியில இருந்து இப்பதான் இப்பதான் எம்எல்ஏ இருக்கிறப்பதான். சரி ஓகே, பாராட்டுறேன் சார். கூட்டணியில இருந்தாலும் அந்த திட்டம் ஒருவேளை நல்ல திட்டம் இல்ல அப்படின்னா அது எதிர்க்கிறீங்க, பாராட்டுறேன் சார். அவங்க ஊர்ல பாலு கூட போய் அங்க இருக்கிற விவசாயிகளோடு சேர்ந்து நாம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இங்க கலெக்டர்கிட்டயும் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அரசாங்கத்திலையும் இதனுடைய பாதிப்புகளை, அரசாங்கத்திலையும் இதனுடைய பாதிப்பு எல்லாம் என்னங்கிறத நம்ம எடுத்து சொல்லி இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் அந்த திட்டம் வரல. 5 ஆண்டுகளா பேசிட்டு இருக்காங்களே ஒழிய இதுவரைக்கும் அந்த திட்டம் வரல. ஒரே நிமிஷம். இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு. 3 பேரும் வேற வேற கட்சியில வந்திருக்காங்க, 3 பேருக்கு வேற வேற கொள்கை, 3 பேருமே திட்டத்தை எதிர்க்கிறாங்க. இப்ப நான் என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல எனக்கு. இப்ப மக்கள் முடிவு எடுத்துக்குவாங்க. அதாவது இல்ல சார் ப்ளீஸ் ப்ளீஸ். அதாவது இன்னைக்கு வந்து இத பத்தி முழுமையா எனக்கும் விளக்கம் தெரியும். அந்த ஈவன் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒவ்வொரு காப்பி என்கிட்ட வந்து கொடுத்தாங்க விவசாயிகள். இல்ல சார், நம்ம முதலமைச்சர் கிட்ட இது சம்பந்தமா கொண்டு போயிருக்கோமா, தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, அவங்க ஏதாவது வாக்குறுதி கொடுக்க பேசிட்டு இருக்கோம். நான் தான் கடைசியா உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வரைக்கும் அந்த சிப்காட் சார் கீழ இருந்து யாரும் பேசாதீங்க சார். இது வரைக்கும் அந்த சிப்காட் வரலன்னு சொல்லிட்டேன். வராத சிப்காட் எப்படி அடுத்தாச்சு வந்து நிறுத்த முடியும்? சிப்காட்டே வரலன்றாங்க சார். தப்பு சார். இல்ல நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க சார். அண்ணா இட எடுப்புக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வேகமா சொல்லுங்க. அதாவது சார், அரசாணை எண் 75 போட்டு அதற்கப்புறம் என்னென்ன நடைமுறைப்படுத்தணுமோ அத்தனை நடைமுறையும் இப்ப படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிதி மட்டும் தான் ஒதுக்கல. நில கையை ஒதுக்கல. ஒதுக்கியாச்சு நிதி ஒதுக்கியாச்சு. அதான் ஒதுக்கியாச்சு. சரி ஓகே, நிதி ஒதுக்கி இருக்காங்க. பயன்படுமா? நிச்சயமா இல்ல.